நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். ஒருவருடைய உருவத்தை விட அவருடைய பேச்சால் தான் இந்த உலகத்தையே வசியம் செய்ய முடியும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். எதிரியையும் நண்பனாக்கும் ஆற்றல் நம் வார்த்தைகளுக்கு உண்டு. ஒரு மனிதன் சமூகத்தில் எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும், யாருக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய சாணக்கியரின் 8 சக்தி வாய்ந்த ரகசியங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்களும் மற்றவர்களை உங்கள் வார்த்தைகளால் கட்டிப்போட விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். சாணக்கியரின் 8 பேச்சு ரகசியங்கள். ரகசியம் 1. இனிமையான வார்த்தைகள். ஒரு மனிதன் எப்படி பேசுகிறான் என்பதே அவனின் உண்மையான முகம். முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் வார்த்தைகளில் கடுமை இருந்தால் யாரும் அருகில் வரமாட்டார்கள். இனிமையான பேச்சு என்பது வெறும் மென்மையான குரல் அல்ல, அது மற்றவரின் மனதை மதிக்கும் அணுகுமுறை. ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அவருக்கு நாம் கொடுக்கும் ஆறுதல் வார்த்தைகள் அவருக்கு புதிய உயிரளிக்கும். அதேபோல் கோபமாக இருக்கும் ஒருவரிடம் கடுமையாக பேசினால் நிலைமை மோசமாகும். ஆனால் இனிமையாக பேசினால் கோபம் கூட தனியும். இனிமையான வார்த்தைகள் உறவை உருவாக்கும், பகையை குறைக்கும், நம்பிக்கையை வளர்க்கும். இது பணத்தை விட பெரிய செல்வம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2. உண்மையை மட்டும் பேசுதல். உண்மை பேசுவது எளிதல்ல. சில நேரங்களில் அது கசப்பாக இருக்கும், ஆனால் அது நிலைத்த மதிப்பை உருவாக்கும். பொய் பேசுவது ஆரம்பத்தில் நம்மை காப்பாற்றுவது போல தோன்றலாம், ஆனால் அது நம்மை நம்ப முடியாதவராக மாற்றும். ஒருமுறை நம்பிக்கை உடைந்தால் அதை மீண்டும் கட்டுவது மிகவும் கடினம். உண்மை பேசுபவர் தன்னம்பிக்கை உடையவர், பயமின்றி இருப்பவர், நீண்ட கால மதிப்பு பெறுபவர். உண்மை என்பது மரியாதையின் அடித்தளம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3. மௌனத்தின் வலிமை. எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பது அறிவின் அடையாளம் அல்ல. எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிதல்தான் அறிவு. சில சூழ்நிலைகளில் பேசினால் பிரச்சனை பெரிதாகும். மௌனம் இருந்தால் அது தானாக தீரும். மௌனம் சிந்திக்க நேரம் தரும், தவறுகளை தவிர்க்க உதவும், மற்றவர்களை கவனிக்க வாய்ப்பு தரும். மௌனம் ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு சக்தி என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4. இடமறிந்து பேசுதல். ஒரே வார்த்தை எல்லா இடங்களிலும் பொருந்தாது. ஒரு குடும்பத்தில் பேசுவது, ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவது, நண்பர்களிடம் பேசுவது, இவையெல்லாம் வேறுபடும். ஒருவர் நல்ல பேச்சாளராக இருக்க வேண்டுமெனில் அந்த இடத்தின் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பவர்களின் மனநிலையை அறிய வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதனால் மரியாதை அதிகரிக்கும், தலைமை திறன் வெளிப்படும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5. தற்பெருமை பேசுவதை தவிர்த்தல். தன்னை பற்றி தானே பெருமை பேசுவது ஒரு பெரிய குறை. அது மற்றவர்களுக்கு விருப்பமில்லாத உணர்வை உண்டாக்கும். ஒருவர் தன்னை புகழ்ந்தால் அது அகந்தையாக தோன்றும், மற்றவர்கள் விலகி விடுவார்கள். ஆனால் செயல்கள் பேசும்போது வார்த்தைகள் தேவையில்லை. அடக்கம் மனிதனை உயர்த்தும், மரியாதையை கூட்டும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 6. அடுத்தவரை புண்படுத்தாத பேச்சு. வார்த்தைகள் காயப்படுத்தும் ஆயுதம். ஒரு முறை சொன்ன வார்த்தையை திரும்ப பெற முடியாது. கோபத்தில் சொன்ன ஒரு சொல் உறவை உடைக்கலாம், மனதில் ஆழமான காயம் ஏற்படுத்தலாம். எனவே கோபத்தில் பேச வேண்டாம். விமர்சனம் செய்யும்போது மென்மையாக பேச வேண்டும், மற்றவரின் மனதை மதிக்க வேண்டும். நல்ல பேச்சு உறவை பாதுகாக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 7. தெளிவான மற்றும் உறுதியான பேச்சு. தெளிவில்லாத பேச்சு குழப்பத்தை உருவாக்கும். நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பது நமக்கே தெளிவாக இல்லையெனில் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நல்ல பேச்சு சுருக்கமாக இருக்க வேண்டும், நேரடியாக இருக்க வேண்டும், உறுதியுடன் இருக்க வேண்டும். இதனால் நம்பிக்கை உருவாகும், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 8. பிறர் பேசுவதை கவனித்தல். பேசுவது மட்டுமே திறமை அல்ல, கேட்பது அதைவிட பெரிய திறமை. பலர் மற்றவர்கள் பேசும்போது கவனிக்க மாட்டார்கள், பதில் சொல்ல நினைப்பார்கள். ஆனால் ஒரு சிறந்த மனிதன் முழுமையாக கேட்பார், புரிந்து கொள்வார், பின்னர் பேசுவார். இதனால் உறவு வலுவாகும், மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. இந்த 8 விதியிலும் சாதாரணமானவை போல தோன்றலாம், ஆனால் இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் ஒரு மனிதரின் முழு தன்மையே மாறிவிடும். நமது வார்த்தைகள் நம்மை உயர்த்தவும் முடியும்,
நம்மை தாழ்த்தவும் முடியும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நண்பர்களே, நம்ம சேனல் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. நம்ம அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். இது என்னோடய ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.